திராவிட அரசு விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எதையுமே செய்யல. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக பண்ண போறேன்னு சொன்ன எதையுமே பண்ணல. முழுவதுமாக விவசாயிகளை கைவிட்டாங்க. இந்த நிலையில கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய உத்தமதானியில அரசு செயற்படுத்தக்கூடிய தானிய கிடங்குல போதுமான வசதி இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் கண்ணீர்ல இருக்காங்க. அதாவது என்னன்றதை தெளிவா பார்ப்போம். அரசு நடத்தக்கூடிய நெற்கொள்முதல் நிலையம் இருக்கு. அங்க சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களும் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அங்கதான் சேமிப்புக்காக வைப்பாங்க. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் இந்த இடம் போதுமானதா இல்ல, நாங்க அறுவடை பண்ண நெல் மூட்டைகளை இதுல வைக்க முடியல, இந்த இடத்த கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இது எதையுமே கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசு விவசாயிகளை அம்போன்னு விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்துல அவங்க அறுவடை பண்ண 20,000 நெல் மூட்டைகளை அந்த கிடங்குல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த விவசாயிகள் அறுவடை பண்ண 5,000 நெல் மூட்டைகளை அந்த கொள்முதல் நிலையத்துல வைக்க முடியாம வெளியவே வச்சிருக்காங்க. சமீபத்துல பெஞ்ச மழையில அந்த 5,000 நெல் மூட்டைகளும் தண்ணீர மூழ்கி வீணாயிடுச்சு. இதை பார்த்த விவசாயிகள்லாம் கண்ணீரோட அரசு மேல ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நாங்க பல முறை இந்த கொள்முதல் நிலையத்தை விரிவாக்கம் செய்யுங்க விரிவாக்கம் செய்யுங்கன்னு சொன்னோம். இதுவரை செய்யவே இல்லை. இப்போ 5,000 மூட்டை நெற்பயிர்கள் வீணா போயிட்டு இதுக்கான உரிய நிவாரணம் இந்த அரசு கொடுக்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கம் மேல ஆத்திரத்தையும் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. ஊராட்சிங்க நம்மளுக்கு உத்தமதானி ஊராட்சியில் எங்கள் ஊடானத்திலேருந்து உத்தமதானி டிபிசியில் நெல் கொண்டு வந்து கொட்டியிருக்கோம். 3 ஏக்கர் நெல். அது இப்போ என்ன எல்லாமும் முளைச்சி போச்சு. 2-3 நாளாக மழை பெஞ்சதில்லை. களை மட்டம் இல்லை. மட்டம் இல்லை. அவங்களை கேட்கறதுக்கு மட்டமாக உள்ள களத்தில் கொண்டு நெல் கொட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க மூட்டை அடிக்கிட்டு களை மட்டம் இல்லாமல் கிடக்கு. அவங்க மூட்டை வெளில போனால் தான் களை மட்டமாக இருக்கும், நாங்கள் நெல் கொட்டை விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டை வெளியிலையும் போகல. அந்த மூட்டையும் நனைஞ்சு கிடக்கு. 4-5 ஏக்கர் அறுத்துட்டு வந்து அப்படி நெல்லும் நனைஞ்சு கிடக்கு. இதுக்கு என் விட்டு இப்போ இத்தனை நாளாக 10 நாள் 15 நாளாக அலையிறது தான் நாங்கள் மிச்சம். நெல் முளைச்சி கிடக்கு. யாரும் பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரியை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். களத்தை மட்டம் பண்ணி கொடுக்கணும். மெயினாக களத்தை மட்டம் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு விவசாயிக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுங்க.